சீக்கிரம் மாறும் மாறனாகா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2025 காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகுவதாக. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை பார்க்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு ஜெபத்தோடு தேவ திட்டத்தின்படி செய்யப்பட கடவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், சரீர ரீதியாய் பலவீனத்தோடு இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களுக்கு சில நேரங்களில் சில பலவீனங்கள், சில வியாதிகள் அவர்களுக்கு வரும். அப்படி யாராவது பலவீனத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 2வது அதிகாரம் அதில் உள்ள 27வது வசனம். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே எப்பாப்ராத்துவை பற்றி நாம் வாசிக்கிறோம். எப்பாப்ராத்து அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருக்கிறான். அப்பொழுது தேவன் அவனுக்காக இறங்கி இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், ஊழியக்காரர்களுக்கு வியாதி வருமா? ஏன், அவங்க கர்த்தருடைய வேலையை செய்கிறாங்களே, கர்த்தர் அவங்களுக்கு பாதுகாப்பு தானே அப்படி சொல்லி சிலர் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களுக்கும் சில நேரங்களில் பலவீனம் வந்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பலவீனம் இருந்திருக்கிறது. அதே வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடன் ஊழியன், அப்போஸ்தலனாகிய பவுல் நம்பிக்கைக்குரிய தன்னுடைய போர் சேவகன், அது மாத்திரமல்ல பவுலுடைய குறைவில் உதவி செய்தவன், பவுல் வியாதிப்பட்டிருக்கும் போது அவனுக்கு உதவியாக இருந்த இந்த எப்பாப்ராத்து அவன் வியாதிப்பட்டிருக்கிறான். அவன் வியாதிப்பட்டிருக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அது துக்கமாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த வசனத்தில் அவர் சொல்றார், எனக்கும் துக்கம் உண்டானது சொல்லி. இந்த எப்பாப்ராத்து பலவீனத்தோடு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கும்போது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த துக்கம் அடைகிறார். தேவன் எப்பாப்ராத்துவினுடைய வியாதியை, அவனுடைய மரணத்துக்கு எதுவாய் இருந்த அந்த வியாதியை கர்த்தர் முற்றிலும் மாற்றினார். சில நேரங்களில் சில தேவ பிள்ளைகளுக்கு பலவீனம் வருகிறது. அது ஆண்டவர் அனுமதிக்கிறதாகவும் இருக்கிறது. அதே வேளையில தன்னுடைய ஊழியத்தினுடைய மிகுதியினால தன்னுடைய சரீரத்தை அவங்க கேர் பண்ணாம, அவங்க ஊழியத்தின் மேல பற்றுறதுனால சரீரத்தை கவனம் செலுத்தாம இருக்கிறதுனால தான் இந்த வியாதி சரீரத்தை தாக்குகிறது. ஆனா அப்பேற்பட்ட நேரங்களில கர்த்தரே அந்த ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். சில விசுவாச மக்களுக்கு கூட சில பலவீனங்கள் இருக்கும். ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்வாங்க. ஆனா ஒரு பலவீனம் வந்து அவங்கள தாங்க முடியாது. சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை சந்திக்கிற ஒருவேளை நீங்க கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தேவன் இறங்குவார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கேட்ட மாத்திரத்துல மனவேதனை அடைகிறார், துக்கம் அடைகிறார். பிலிப்பு சபையார் எப்பாப்ராத்து மேல அவங்க பரிதாபப்படுறாங்க. ஆனால் இப்பொழுது வியாதி அவனுக்கு சரியான பிறகு மறுபடியும் பிலிப்பு சபையாரிடம் எப்பாப்ராத்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் அனுப்புகிறார். அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறாங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல பல்வேறுபட்ட பலவீனத்தோடு நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவன் அற்புதம் செய்வார். மருத்துவர் அவங்களுக்கு தெரிந்த விஷயத்தின்படி தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சகல நோய்களையும் உங்களை விட்டு விளக்குகிறவராக இருக்கிறார். எனவே ஒருவேளை ஆண்டவருக்குள்ள நல்லா இருந்துட்டு, நான் இப்படி பலவீனத்தோடு இருக்கிறேனே,
எத்தனை தடவை இந்த மாத்திரை சாப்பிடுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தரப்போகிறார். அவர்தான் சுகத்தை தர முடியும். உங்க வாழ்க்கையில அவர் தான் கிரியை செய்ய முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்கன்னா, தெரிந்தவங்க இருப்பாங்கன்னா, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக வருகிறோம். இப்பொழுது கூட யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, ஆண்டவருக்குள்ள இருந்து சரீர ரீதியை பலவீனப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் போராடி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இப்பவே ஒரு அற்புதம் செய்வீராக. ஒருவேளை சில உறுப்புகள் பலவீனப்பட்டு இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் அதை புதிய உறுப்பாய் மாற்றுவீராக. இன்றைக்கும் நீர் அற்புதம் செய்கிறீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, தேசம் முழுவதும் கர்த்தருடைய வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. இன்னும் ஆரோக்கியத்தோடு ஊழியம் செய்ய கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்க உதவி செய்வீராக. தேவ கிருபை இந்த நாளில் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே. என் ஜீவன் பிரியும் வரை உமக்காய் ஓடிடுவே. எஜமானன் நீங்கதான்.